நமஸ்காரம். நம்மோடு கூட இருக்கும் நண்பர்கள், உறவினர்கள், ஏன் நம்மையே கூட எடுத்துக்கொள்வோமே, நாம் சில சமயம் நடந்து கொள்ளும் விதம், அதை பார்த்தால் நம்முடைய உடல் உறுப்புகள் சிலவை எப்படி இருக்குமோ அதை போல் இருக்கும். நான் இப்போது சொல்ல வந்தது எதிர்மறையான உதாரணம். இதை போல் இருக்க வேண்டாம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் உதாரணம் சொல்லலாம், இப்படி கூடாது என்பதற்கும் சொல்லலாம். இப்போது கூறப்போவது இரண்டாவது வகை. நம் உடலில் இருக்கும் சில அங்கங்கள், உறுப்புகள், அது ஒழுங்காக இயங்கும் வரை எந்த கஷ்டமும் இல்லை. ஆனால் அதற்கு ஏதாவது ஒரு வியாதி வருமானால் அப்போது ரொம்ப நியூசன்ஸ் வேல்யூ, வலியாக செய்யும், சோர்வடைய வைக்கும், அதற்கு அடிக்கடி வைத்தியம் பார்க்க வேண்டி வரும், ஏதேதோ செய்து கொண்டே இருக்கும். நச்சு நச்சுன்னு வந்து கொண்டிருக்கும். பல உதாரணங்கள் பார்க்கலாம். கேல் பிளாடரில் ஸ்டோன், கேல் ஸ்டோன் சொல்லுவார்கள். நமக்கு இருக்கும் பித்தப்பை கல்லு, கிட்னியிலும் கல்லு வரும், பித்தப்பையிலும் கல்லு வரும். வைத்தியரிடம் காட்டுகிறோம். சின்னதாக இருந்தால் மாத்திரையில் குணமாகும், வாழைத்தண்டு சாப்பிடு, தானே நீரோடு கழிந்து விடும், இதெல்லாம் சொல்லி பார்ப்பார்கள். இல்லை, கல்லு பெரிதாக இருக்கிறது. கேல் பிளாடரை ரிமூவ் பண்ணி விடலாம், எடுத்து விடுவார்கள். நமக்கு திகைப்பாக இருக்கும். இது என்னது, நம் உடலில் இருக்கும் ஒரு உறுப்பு சாதாரணமாக எடுத்து விடுங்கள்னு சொல்லுகிறீரே, அதனால் ஒண்ணும் இல்லையானால் ஒண்ணும் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு இருக்கலாம். அது இருந்தால் தான் ஆபத்து. புரோஸ்டேட், அது எதற்கு? அது இருக்கிறதுனால எதோ வியாதி வருகிறது, எடுத்து விடுங்கள். இதே போல சிலதெல்லாம் ஆண்களுக்கு, சிலதெல்லாம் பெண்களுக்கு, அதெல்லாம் எடுத்து விடுங்கள்னு செய்வார்கள். அது இருக்கும்போது பயன் தந்திருக்கும். இந்த உறுப்புகள் எதுவும் தேவையில்லாமல் கடவுள் படைக்கப் போவதில்லை. கண்டிப்பா அதற்குரிய பயன்கள் இருந்திருக்கும். அதற்கு பின்னர் சிலது பயன் இருக்காது. ஆனால் அது வெறுமனே உட்கார்ந்து கொண்டும் இருக்காது, ஏதாவது தொந்தரவு கொடுக்கும். அதனால் பேசாமல் அதை எடுத்து விடுங்கள் என்று வைத்தியர் எடுத்து விடுவார். அப்புறம் நிம்மதியாகிவிடும். சில சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்கள் அதை எடுத்த பிற்பாடு பண்ணிக்கொள்ள வேண்டி வரும், அது பண்ணலாம். ஆக இதற்கு 3 நிலைகள். இருக்கும்போது பயன் தரும், அடுத்தது தொந்தரவு தரும், அடுத்தது அதனால் அதை எடுத்து விடுவார்கள். அப்புறம் நிம்மதியாகி விடுவோம். இதே போல் நாமே ஏதான ஒரு தொண்டில் இருந்தாலோ, ஒரு இடத்தில் வேலை பார்க்கிறோம், அந்த இடத்திலோ பயன் தருபவர்களாக இருந்திருப்போம். அது கொஞ்ச நாள் பட நம்மால் பேசாமல் இருக்க முடியாது. ஏதாவது தொந்தரவு தருவோம். அது பிறர் நமக்காக இருக்கலாம், நாம் பிறருக்காக இருக்கலாம். இது என்ன, இது நியூசன்ஸாக இருக்கிறது அப்படின்னு மற்ற பேர் நினைப்பார்கள். சரி, இவரை எடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி நம்மை விலக்கி விடுவார்கள். இவ்வளவு நாள் உபயோகம் உள்ளவராக இருந்தார், அவர் நியூசன்ஸ் வேல்யூ வேற இருக்கிறது, எடுக்கிறீர்களே என்றால், எடுக்காவிட்டால் ஆபத்து. ஏதாவது வியாதி வந்து கொண்டே இருக்கும். இவர் சும்மா இருக்க மாட்டார். ஏதாவது யாரையாவது அப்படியே கேள்விகள் துளைத்துக் கொண்டே இருப்பார். பாசிட்டிவா கான்ட்ரிபியூட்டும் பண்ண மாட்டார், நெகட்டிவ் தான். அதனால் வச்சு பிரயோஜனம் இல்லை, எடுத்து விடுவோம் அப்படின்னு நம்மை விலக்கி விடுவார்கள். அப்புறம் அந்த சம்ஸ்தானம், அந்த இன்ஸ்டிடியூஷன் நிம்மதியாகிவிடும்.
இது குடும்பத்தில் கூட அப்படித்தானே. யாரோ நம் உறவுக்காரர் ஒருத்தர் நெருக்கமாக பழகினார், நல்லதெல்லாம் செய்தார், நாமும் அவருக்கு செய்தோம். அப்புறம் ஏனோ அவரே நச்சு பண்ண ஆரம்பித்தார். என்ன செய்வோம்? சரி, இவர் பேச பேச குடும்பத்தில் குழப்பம்தான் விளைகிறது, வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி விடுவோம். இதெல்லாம் எப்போது தோணித்தென்றால், ஒருவர் சமீபத்தில் சொன்னார், எனக்கு என்ன வியாதி, அதனால் அதை எடுத்தே விட்டார்கள். அதை எடுத்தால் பரவாயில்லையான்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லை, மற்ற உறுப்புகள் அதை சேர்த்து பார்த்துக் கொள்ளும், அது இருந்தால் தான் ஆபத்து வலிக்கிறது, அதனால் எடுத்து விட்டார்கள் முடித்து விட்டார். அப்போதுதான் தோணித்து, நமக்கும் இதே கதி தானே. தொந்தரவு கொடுக்காமல் இருந்தால் பேசாமல் விடுவார்கள், தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தால் இல்ல. நேற்று பயன் தந்தார்களே என்பதற்காக இன்றைய தொந்தரவை யாரும் சகித்துக் கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் இதை எடுத்து விட்டால் தொந்தரவே இல்லையே. இந்த விஷயத்தை நினைவில் வைத்துக் கொண்டு எப்போதும் பயனுள்ளவர்களாக நடக்க வேண்டும், தொந்தரவு தருபவர்களாக நாம் ஆகிவிடவே கூடாது. நாம் இருந்தால் எப்போது நன்மை இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் இன்னும் நன்மை. இந்த நிலைக்கு போகவே கூடாது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.